தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். 1000க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் விடுதியை விட்டு நான் இந்த தொழிற்சாலையில் பணிபுரிய மாட்டேன் என்று அச்சப்பட்டு வெளியேறி வருகின்றார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள திம்சேப்பள்ளி கிராமத்தில் ஐபோன் உதிரி பாகங்கள் தயார் செய்யும் தனியார் தொழிற்சாலை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு 40,000க்கும் மேற்பட்ட வடமாநில மற்றும் தென் மாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். மேலும் இங்கு பணியாற்றும் பெண் தொழிலாளர்கள் தங்குவதற்கு லாலிக்கல் என்ற இடத்தில் ஒரு மகளிர் விடுதியும் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. விடியல் ரெசிடென்சி என்ற பெயரில் உள்ள இந்த அடுக்குமாடி விடுதியில் மொத்தம் 11 பிளாக்குகள் உள்ளது. இதில் 8 பிளாக்குகளில் 6014 பெண் தொழிலாளர்கள் தங்கியுள்ளனர். ஒரு அறையில் 4 பேர் வீதம் தங்கியிருக்கின்றனர். இந்த நிலையில் 4வது பிளாக்கில் வடமாநில பெண் தொழிலாளர்கள் தங்கியிருக்கும் ஒரு அறையின் குளியல் அறையில் ரகசிய கேமரா வைக்கப்பட்டதாக பகிரங்க குற்றச்சாட்டு எழுந்தது. இதை அறிந்து அதிர்ச்சி அடைந்த பெண் தொழிலாளர்கள் விடுதி முன்பு விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நடத்தப்பட்ட இந்த போராட்டம் போலீசாரின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு இன்று அதிகாலை முடிவுக்கு வந்தது. இது குறித்து உத்தனப்பள்ளி போலீசில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் ஓசூர் சார் ஆட்சியர் ஆகிருதி சேத்தி, மாவட்ட காவல் SP தங்கதுரை ஆகியோர் ரகசிய கேமரா குறித்து விசாரணை நடத்தினர். மேலும் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் விடுதி குளியல் அறையில் ரகசிய கேமரா வைத்தது ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த நீலுகுமாரி குப்தா என்ற 23 வயது இளம்பெண் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து அவரை கைது செய்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் குளியல் அறையில் பொருத்தப்பட்ட அந்த ரகசிய கேமரா அரை மணி நேரத்திலேயே அங்கிருந்து எடுக்கப்பட்டு விட்டது. அதில் எந்த வீடியோக்களும் பதிவாகவில்லை என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மற்ற அறைகளில் ரகசிய கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதா என்ற சந்தேகத்தின் பேரில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் ஆகிய பகுதிகளில் இருந்து வந்த 100 பெண் போலீசார் மெட்டல் டிடெக்டர் மூலம் விடுதி முழுவதும் பல மணி நேரம் சோதனை நடத்தினர். இதில் எந்த ரகசிய கேமராக்களும் சிக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் விடுதியில் தங்கியிருந்த 200க்கும் மேற்பட்ட இளம் பெண் தொழிலாளர்களை அவர்களின் பெற்றோர் நேரில் வந்து வீடுகளுக்கு அழைத்து சென்றனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய தொடர் விசாரணையில் நீலுகுமாரி குப்தா குளியல் அறையில் ரகசிய கேமரா வைப்பதற்கு அவரது ஆண் நண்பரான பெங்களூரை சேர்ந்த சந்தோஷ் என்பவர் உடந்தையாக இருந்தது தெரிய வந்துள்ளது. அவரை கைது செய்ய பெங்களூர் விரைந்த தனிப்படை போலீசார் சந்தோஷுக்கு வலை வீசி தேடி வருகின்றனர். மேலும் அவர் கைது செய்யப்பட்ட பின்னர் தான் ரகசிய கேமராக்கள் பொருத்திய விவகாரத்தில் கூடுதல் தகவல்கள் கிடைக்கும் என தெரிகிறது. கைது செய்யப்பட்ட நீலுகுமாரி குப்தா மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அந்த விடுதியின் அறையில் காலிங் பெல்லில் கேமரா இருப்பதாக வீடியோ ஒன்று வெளியாகி சமூக வலைதளங்களில் காட்டு தீ போல் பரவி வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயகோட்டை அருகே அமைந்துள்ள டாடா எலக்ட்ரிக்கல் ஐபோன் உதிரி பாகங்கள் தயார் செய்கின்ற தொழிற்சாலையில் சுமார் 40,000க்கும் மேற்பட்டோர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களில் கிட்டத்தட்ட 8000 பேர் பெண்கள், வட இந்திய தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண்களுக்கு ஆலையே, அதாவது நிர்வாகமே வந்து தங்கும் விடுதியை வந்து கட்டி கொடுத்து அதில் ஒரு அறைக்கு 4 பேர் 5 பேர் தங்கியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு அறையில் ரகசிய கேமரா குளியல் அறையில் பொருத்தப்பட்டுள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதனால் அந்த கேமராவை அங்கே பொருத்திய அந்த வட இந்தியத்தை சேர்ந்த பெண்ணை கைது செய்துள்ளதாகவும் காவல்துறை கூறுகிறார்கள். இது அதிர்ச்சி அளிக்கிறது. இதுபோன்று மற்ற குளியல் அறையிலும் பொருத்தப்பட்டுள்ளதா என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது. சிலர் வெளியில் பேசுகின்ற போது 90க்கும் மேற்பட்ட கேமராக்கள் இதுபோல குளியல் அறைகள் பொருத்தப்பட்டுள்ளது என்பதையும் கூறுகிறார்கள். இந்த பகுதி மக்கள் இந்த பகுதியில் பேசப்படுகிறது. நாங்கள் தற்போது அந்த விடுதி முன்புதான் நின்று கொண்டிருக்கின்றோம். 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையை குழித்து இருக்கிறார்கள்.
இரவு முழுவதும் அந்த விடுதியில் தங்கியிருந்த பெண் தொழிலாளர்கள், வட இந்திய தமிழகத்தை சேர்ந்த பெண் தொழிலாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதனுடைய எதிரொலியாக கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் விடுதியை விட்டு நான் இந்த தொழிற்சாலையில் பணிபுரிய மாட்டேன் என்று அச்சப்பட்டு வெளியேறி வருகின்றார்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.